உன்ன மாதிரி ஒரு பொண்ணு பெத்து வச்சுக்கிட்டு நான் எப்படி தூங்குறது? என்ன பண்ண போறியோ ஏது பண்ண போறியோன்னு பயந்து பயந்து சாக வேண்டியதா இருக்குடி. விடிஞ்சா நீ என்ன செய்ய காத்திருக்கியோ அத பார்த்து உங்க அப்பன் உன்னை என்ன செய்ய போறாரோன்னு நினைச்சு வயித்துல நெருப்பு கட்டிக்கிட்டு இருக்கேன்டி நானு. இங்க பாருடி, உனக்கு உங்க அப்பனை பத்தி இன்னும் தெரியல. அவருக்கு பிடிக்காதது ஏதாவது நீ செஞ்சா உன்னை கொன்னு போடுறது கூட அவர் தயங்க மாட்டாருடி. அவரால உனக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு நான் பயந்துகிட்டு இருக்கேன்டி. பெத்த மனசு தாங்க மாட்டேங்குதுடி. இங்க பாரு, உன்னை கையெடுத்து கும்பிடுறேன், தயவு செஞ்சு நான் சொல்றத கேளு. அம்மா, நான் இதெல்லாம் வீம்பு புடிச்சு திமிர்ல பண்றேன்னு மட்டும் நினைக்காதம்மா. சில விஷயத்தை என்னால வெளியில சொல்ல முடியலம்மா. சொல்லாம இருக்கிறது தான் இப்போதைக்கு நல்லது. நான் உன்கிட்ட ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்கணும், நீ அதுக்கு மட்டும் பதில் சொல்ல. நீ உன் குடும்பத்துக்காக தானே அப்பாவை கல்யாணம் பண்ணிக்கிட்ட. ஆனா அவர் கூட ஒரு நாளாவது உனக்கு பிடிச்ச மாதிரி நீ சந்தோஷமா வாழ்ந்திருக்கியம்மா. தினமும் அடி உதன்னு பயந்து பயந்து தானே இன்ன வரைக்கும் வாழ்ந்துட்டு இருக்கேன். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைய நானும் வாழணுமாமா? ஏய், உங்க அப்பாவும் கரிகாலனும் ஒண்ணு இல்லடி. கரிகாலன் தங்கமான பையன்டி. அவன் உங்க அப்பா மாதிரிலாம் உன்னை கொடுமைப்படுத்த மாட்டான்டி. அவன் உன்னை உள்ளங்கையில வச்சு தாங்குவாமா. அம்மா, நீ சொல்றதெல்லாம் சரிதாமா, நான் இல்லன்னு சொல்லல. அவ்வளோ ஏன், அருள் மாமாவை விட கரிகாலன் மாமா தான் ரொம்ப நல்லவரு. அவர மாதிரி ஒருத்தர் ஒரு பொண்ணுக்கு கிடைக்க அந்த பொண்ணு பெரிய புண்ணியம் பண்ணிருக்கணும். அதெல்லாம் எனக்கே தெரியும். ஆனா என்னமா பண்றது, விதி சின்ன வயசுலயே எனக்கு அருள் மாமா மேல காதல வர வச்சிருச்சு. மனசுல ஒருத்தர் வச்சுட்டு இன்னொருத்தரை கல்யாணம் பண்றதெல்லாம் எனக்கு மட்டும் இல்ல, கரிகாலன் மாமாக்கும் சேர்த்து பண்ற துரோகமா. நான் இன்னைக்கு அப்பாவுக்கும் மத்தவங்களுக்கும் பயந்து நான் கரிகாலன் மாமாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டதா. அதுக்கப்புறம் எங்க ரெண்டு பேரோட வாழ்க்கையுமே நரக வாழ்க்கையதாமா இருக்கும்.